ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. நாங்கள் குடும்பமாக தேவ கிருபையினாலே 35 வருடங்கள் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 3 மாநிலங்கள் இணைகிற இடத்திலே மலைகளும் குன்றுகளும் நிறைந்த பகுதிகள், அந்த பகுதியிலே வாழுகிற பீல் ஆதிவாசி மக்கள். பீல் என்ற வார்த்தை நம்முடைய திராவிட மொழியிலிருந்து மருவி வந்ததாகும். வில் என்று அர்த்தம். எல்லாருடைய வீட்டில் வில்லம்பு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா வேட்டையாடுவதற்கு அல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி கும்பலாக வருவாங்க, வில்லம்பு எடுத்துகிட்டு. அந்த கிராமத்துலேருந்து வருவாங்க, உடனே இவங்க வில்லம்பு எடுத்துகிட்டு போய் சண்டை போடுவாங்க. அது மாதிரி வழிப்பறி கொள்ளை பண்ணுவாங்க. ராத்திரி மழை பெஞ்சாதான் அவங்களுக்கு விவசாயம், இல்லைன்னா வழிப்பறி கொள்ளை பண்ணுவாங்க. அந்த கார் எல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக போயிட்டுருக்கும். அங்கே வந்து வில்லம்பு வச்சு அடிச்சிருவாங்க, டயரில் அடிச்சிருவாங்க, டிரைவர் அடிச்சிருவாங்க. அதன் பின்பு எல்லாத்தையும் கொள்ளையடிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மெயினான தொழில். ஓடுகிற ராஜதானி எக்ஸ்பிரஸையே நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்தியா டுடேல பல வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் அவங்க பூணு ஊதுனா போதும் பில்லி சுனி ஆவிகளை ஏவி விடுவாங்க. நம்மளை மாதிரி யாராவது அந்நியரெல்லாம் அங்கே போகவே முடியாது. அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, யாரும் போய் டீ குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் மந்திரம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம வயிற்றில் கட்டி வந்துடும். பயங்கரமான பிசாசுகளை வணங்கி அதை வழிபட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, இந்த மக்கள் மத்தியிலே போகும்படியாக தரிசனம் கொடுத்து ஆண்டவர் எங்களை அனுப்பினார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என் வாழ்விலே ஆண்டவர் ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை தகப்பனாக வைப்பேன் என்று என்னை பெயர் சொல்லி அழைத்து 20வது வயதிலே நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த ஊழியத்திலே நாங்கள் முதல் முறையாக உள்ளே சென்ற பொழுது ஒரு பேய் பங்களா தான் வாடகைக்கு கிடைத்தது. அந்த பேய் உண்மையாகவே பேய் இருந்தது. 2 பேய் உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போய் ஜெபம் பண்ணவுடனே அந்த பேய் வெளியில் போயிடுச்சு. அங்கே தான் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தது அங்கே. சைக்கிளில் போய் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை பார்த்து, அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது. டீலி, பிலோடி, வாகுடி இதெல்லாம் அவங்க பேசுகிற மொழி. தர்வாஜா பந்த் கரோ அப்படின்னா கதவை மூடுன்னு அர்த்தம். ஹிந்தியில் எழுதிடலாம். அவங்க தாட்டடு எழுதுன்னு சொல்லுவாங்க. தவுடு தவுடு அப்படின்னா ஹிந்தியில் ஓடு ஓடுன்னு அர்த்தம். எழுதிடலாம், வாசிக்கலாம். ஆனால் அவங்க அடிக்கால் அடிக்கால் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கூட கிடையாது. அந்த ஜனங்களை பார்த்து பேசி இயேசுவை பற்றி சொல்லி அங்கே வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் ஆரம்பித்தோம். அந்த கூட்டத்துக்கு தான் வந்தாங்க. அப்போ முதல்ல 2 குடும்பம் வந்தாங்க. ஒரு லேடி, அவங்களுக்கு வயிற்றில் பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கட்டி. இன்னொரு லேடி, எங்கள் அப்பா பெரிய மந்திரவாதி, அவர் எத்தனை பேயை விரட்டுறாரோ எல்லா பேயும் எனக்குள் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க 2 பேரும் வந்தோடனே இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சு, போலோ இயேசு போலோன்னு சொல்லி இயேசு இயேசு சொல்ல 2 பேரும் கீழே விழுந்தாங்க. ஒரு அம்மா 1 2 3 21 21 வரைக்கும் சொல்லிட்டு கீழே விழுந்துச்சு. அந்த இன்னொரு அம்மாவும் அப்படியே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எழும்பினாங்க. அந்த அம்மா தேடுது, இவ்வளோ பெரிய கட்டி எங்கன்னு தேடுது. அந்த கட்டியை ஆண்டவர் சுகப்படுத்தினார். 21 வரைக்கும் அந்த அம்மா சொல்லிச்சு. அந்த அம்மா எழும்பி சொல்லிச்சு, 21 பிசாசு என் சரீரத்திலிருந்து வெளியில் போச்சுன்னு சொன்னாங்க. அந்த 2 பேர் போய் அடுத்த வெள்ளிக்கிழமை 20 பேர் கொண்டு வந்தாங்க. எல்லாம் குருடு செவிடு சங்கிலியில் கட்டி கொண்டு வருவாங்க. பேய் பிடிச்சதெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த 20 பேருக்கும் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆக 20 பேர், அடுத்து 40 பேர், 400 பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக அந்த பேய் பங்களா வந்து ஒரு சால்வேஷன் ஆர்மி சர்ச். 125 வருடங்களுக்கு முன்பாக வில்லியம் பூத்துடைய கோவர்க்கர் அங்கே வந்திருக்கிறார். அவங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே செய்ய முடியல, இனி முடியாதுன்னு சொல்லி அவங்க குதிரையில் போய் ஊழியம் செஞ்சுருக்காங்க மலைங்காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்ட் ஆனவுடனே எல்லாம் போயிட்டாங்க. அந்த சர்ச்சை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. அதில் யாருமே குடியிருக்க ஆண்டவர் விடலை. யார் போனாலும் அங்கே செத்து போயிடுவாங்க. அதனால் அது பேய் பங்களான்னு இருந்தது. அதில் தான் ஆண்டவர் எங்களை கொண்டு போய்
அங்கே அற்புத அடையாளங்களோடு ஊழியத்தை நடத்த உதவி செய்தார். 91 34 வருஷத்துக்கு முன்பாக 400-500 பேர் வந்தாங்க. நிறைய அற்புதம் நடக்கும். எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுவோம். முதல்ல ஒரு 100 ml எண்ணெய் கோகோனட் ஆயில் வாங்கி அதை வச்சு ஜோம் பண்ணுவோம் எல்லாருக்கும். கடைசியில் கூட்டம் வர வர ஒரு வாரத்தில் 2 லிட்டர் எண்ணெய் செலவு பண்ணுவோம். அவ்வளோ பேர் எண்ணெய் வாங்கிட்டு போவாங்க, ஜெப எண்ணெய் வேணும்னு. ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செய்தார். நான் நினச்சேன் 1,20,00,000 மக்கள், 7,000 கிராமம், ஆண்டவர் பெரிய அளவில் இந்த மீட்டிங்கை நடத்தி போயிடுவார் நினச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே இந்த ஜாதி மக்களை உனக்கு தருவேன். 7,000 கிராமத்தில் இருக்காங்க, 1 கோடி மக்கள் இருக்காங்க, நீ ஊழியர்களை எழுப்பணும்னு சொன்னார். நான் நினச்சேன் சாயர்புரம் மிஷினரிகள் புறப்பட்டு சென்ற இடம், வந்து ஐயாட்ட சொல்லி ஒரு மிஷினரி தரிசன முகாம் நடத்தி ஒரு 50 பேரை மிஷினரியாக கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஊழியத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஊழியர்கள் கிடையாதுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவரே ஊழியர் எங்கே? இந்த பீல் மக்கள்லேருந்து தான் எழுப்பணும். 91வது வருஷம், 34 வருஷத்துக்கு முந்தி படித்தவங்களை பார்க்கவே முடியாது. 8வது வகுப்பு படிச்சிருக்கேன்பாங்க, எழுத்து கூட்டி வாசிப்பாங்க. ஆண்டவரே இவங்க ஷார்ட் டெம்பர்மெண்ட்டு, 100 ரூபாய்க்கு கொலை பண்ணுறாங்க, கோபம் வரும் பயங்கரமாக, குடிகாரங்க, எழுத படிக்க தெரியாது, இவங்களை எப்படி ஊழியரை எழுப்ப? பேதுரு தெரியுமான்னு கேட்டார். ஆமாண்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரும் எழுத படிக்க தெரியாது, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர், ரொம்ப ஷார்ட் டெம்பர்மெண்ட், காலையில் உமக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னார், ராத்திரி 3 தடவை மறுதளிச்சார். ஆண்டவர் சொன்னார், இந்த பேதுருவையே நான் அப்போஸ்தலனா மாற்றி, மீன் பிடித்த பேதுருவை, ஷார்ட் டெம்பர்மெண்ட்டாக இருந்த அந்த பேதுருவை, என்னை மறுதளித்த பேதுருவை, மீன் பிடிக்க போன அந்த பேதுருவை நான் அப்போஸ்தலனாக மாற்றி பயன்படுத்தினேன். இந்த மக்களை நான் பயன்படுத்துவேன், நீ எழுப்பு என்று சொன்னார். நாங்கள் ஒரு 4 ஊழியரை ட்ரெயின் பண்ணோம். அவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு படிச்சிருக்கிறாங்க. அவங்கள எங்கள் வீட்டில், அந்த பேய் பங்களா வீட்டில் 4 பேரை வச்சு, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை, அவங்களுக்கு இருந்ததில் ஒரு ட்ரெஸ் இருக்கும், இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு 2 இருக்கும். அப்போது நான் எங்களுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, மனைவிமார் வருவாங்க, அவங்களுக்கு சேலையே உடுத்த தெரியாது. சேலை உடுத்தோன்னா அவங்க கட்டிலுக்கு மேலே நின்று சேலை உடுத்துவாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க கல்ச்சரு. அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தோம். ஒரு டீ போட தெரியாது, அதையும் கற்றுக் கொடுத்தோம். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவங்க வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போது ஒரு நாள் இந்த 4 சுதேச ஊழியர்கள் வந்து என் மனைவிட்ட கேட்டாங்க, இந்த சார் ஜெபம் பண்ணும்போது வேறு ஏதோ ஒரு மொழியில் ஜெபம் பண்ணுறாரு, அது என்ன மொழி? தமிழ்னா கலக்கலன்னு இருக்கும், இங்கிலீஷ்னா வித்தியாசமாக இருக்கும், இவர் ஏதோ ஒரு மொழியில் ஜெபம் பண்ணுறாரு, பேயெல்லாம் ஓடுது, சுகமாகுது, அது என்ன மொழின்னு கேட்டவுடனே அது அந்நிய பாஷைன்னு சொன்னேன். உடனே 4 பேர் ஆளுக்கு ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வந்து, மேடம் இந்த அந்த பாஷை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்பீடாக ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சொன்னால் இது வந்து படித்து கொடுக்குற பாஷை இல்லை, அது அந்நிய பாஷை, அது ஆவிக்குரிய வரம் என்று சொன்ன உடனே ஆவியானவரை பற்றி அப்படியே கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த இரவில் 4 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா, 4 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அப்போ தான் பாபரி மஸ்ஜித் உடைச்ச நேரம், கர்ஃப்யூ வந்துச்சு. எங்கள் பகுதியிலையும், நாங்கள் இருக்கிறது அந்த சின்ன டவுன், அங்கேயும் முஸ்லீம்ஸ் நிறையா இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் கர்ஃப்யூ வந்தது, மீட்டிங் அப்படின்னு நின்றுச்சு. இந்த 4 ஊழியர்கள் வந்தாங்க. சார் அவ்வளவு பேர், ஊரெல்லாம் எழுதியிருக்கோம், நிறைய பேர் எங்கள் சொக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்களுக்கு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க, ஜெப எண்ணெய் மட்டும் கொடுங்க, நாங்கள் போய் ஊழியம் செய்கிறோன்னு சொன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு 4 சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். 4 வாரத்தில் 4 நாள் ஆளுக்கு 4 கிராமத்துக்கு போனாங்க. போய் அந்த எண்ணெயை கொண்டு போய் இயேசுவின் பற்றி அவங்க நாங்கள் சொல்லி கொடுத்ததை அப்படியே பேச ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்கள கர்த்தர் பயன்படுத்தினார், எங்களை காட்டிலும் பயன்படுத்தினார். தஸ்லாங்கிற கிராமம், குஜராத்தில் தஸ்லாங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் சுதேசி ஊழியர் போனார். ஒரு அம்மா கூன் போட்டு, நல்ல கூன், அந்த அம்மா ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. இவங்க எண்ணெயை பூசி இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அப்படியே நிமிர்ந்துட்டாங்க.
அவருடைய கணவர் ஆச்சரியப்பட்டார், கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார். அவருடைய கணவர் ஒரு கொள்ளைக்காரர், 38 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அவர் என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ராத்திரி கதவெல்லாம் நல்லா இது தாழ்பால் போட்டுட்டு படுங்க, திருடங்க யாராவது வரப்போகிறாங்க. அவர் சொல்ல, எவன் வருவான், எவன் வந்தாலும் நான் மாடியிலேருந்து குதித்து அவனை ஒரே வெட்டு இயேசுகிட்ட மன்னிப்பை கேட்டுக்கிறேன்னார். அன்றைக்கி ராத்திரி இயேசுவை பற்றி சொல்ல சொல்ல பாவ மன்னிப்பை பெற்று அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவங்க ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவங்க கிராமத்தில் எல்லாம் போய் சொன்னார். 40 குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அவருடைய பேரன் மடியா சங்காடா அவர் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாரு. அவருடைய லேண்டில் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 4 ஊழியர்கள் 40 ஊழியராக மாறினாங்க, அதிகமானாங்க. 400 ஊழியர்கள் ஆனாங்க. இன்றைக்கு 1040 பீல் சுதேச ஊழியர்கள் குஜராத், எம்பி, ராஜஸ்தான் 3 ஸ்டேட்லேயும் இன்றைக்கி ஆண்டவர் தந்திருக்கிறார். பாருங்கள், ஒரு தமிழ் ஊழியர் கூட மிஷினரியாக போய் சுவிசேஷம் சொல்லி பாஸ்டராக யாருமே கிடையாது. இந்த பீல் மக்கள் 1040 பேர் ஆண்டவர் கொடுத்தார். அவங்க எல்லாரும் ஆவிக்குரிய பாரத்தோடு சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த கிராமத்தில் ஆண்டவர் ஊழியர் தந்திருக்கிறார். சாயர்புரம்னா சாயர்புரத்துலேருந்து ஊழியர், செபத்தியாபுரம்னா செபத்தியாபுரத்துலேருந்து ஊழியர். வெளியிலிருந்து யாரும் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் 3 மாதத்தில் அந்த ஊரில் ஒரு ஊழியர் எழுப்பிடுவாங்க. 1040 ஊழியரில் 1015 ஊழியர்கள் எல்லாம் சொந்த ஊரில் அவங்க ஊழியர்களை எழுப்பி 25 குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுப்போம். 40/25 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆலயம் கட்டி கொடுப்போம். நாங்கள் அது அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. கிராம பஞ்சாயத்தில் லெட்ரு வாங்கி தந்துடுவாங்க. நாங்கள் வெறும் 12,000 செங்கல், 160 மூடை சிமெண்ட்டு, 2 ட்ரக்கு மணல், 3 அந்த இரும்பு ராடு, ஆஸ்பெக்டா ஷீட்டு, கலர், இது மட்டும்தான் வாங்கி கொடுப்போம். அவங்களே கட்டிடுவாங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஆலயம் கட்டிடலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க ஊழியத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு 1200 சபைகள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1200 சபைகள், 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பீல் மக்கள் சுவிசேஷத்தை எங்கள் ஜனத்துக்கு சொல்லணும்னு சொல்லி வாஞ்சையாக சொல்லுவாங்க. ரொம்ப தீவிரமாக ஊழியம் செய்வாங்க. 1996 நினைக்கிறேன், சாயர்புரம் முழு இரவு ஜெப ஐக்கியத்திலிருந்து ஜோர்சிங் சொல்லி ஒரு ஊழியரை தாங்கினாங்க. ஐயா அப்போ இருந்த சிஎஸ்ஐ ஐயா தான் அந்த பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த நாள் இந்த ஆலயத்தை பார்க்க வந்தாங்க. அந்த ஜோர்சிங் இங்கே கல்வெட்டை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார், ஐயா பாய், இது எத்தனை வருஷத்துக்கு முந்தி கட்டியிருக்கு? நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன், 120 வருஷத்துக்கு முந்தி கட்டியிருக்கு அப்படின்னு. அவன் அப்படியே முன்னாடி கிராதியில் போய் ஜெபம் பண்ணிட்டு கணவன் மணி அழுதாங்க. நான் கேட்டேன், எதுக்குடா அழுகிற? அவன் கேட்டான், உங்களுக்கெல்லாம் இயேசு 100 வருஷத்துக்கு முந்தையே கிடச்சிட்டாருன்னு, நீங்கள் ஏன் இவ்வளவு லேட்டாக வந்தீங்க? நான் கேட்டேன், ஏன்? நீங்கள் வர்றதுக்கு முந்தி 5 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய தாய் பில்லி சூனியத்தை செய்வாங்க, இறந்துட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தீங்கன்னா எங்கள் அம்மா பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? எனக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் காலதாமதமாய் வந்தீர்கள்? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தில் 7.5 லட்சம் கிராம மக்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு காலதாமதமாக நீங்கள் வந்தீர்கள்? நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தா எங்கள் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பார். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வந்தால் என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறைக்கு நாம் தான் அறிவிக்க முடியும். அந்த எண்ணத்தோடு கூட நாம் இன்று இரவு உட்காருவோம். அந்த 1040 ஊழியரில் சுராவத் ஆகும், ராஜஸ்தானில் பேனாவும், ராஜஸ்தானில் தமரகம், ரூபா கேடா,
आपका नाम ராகேஷ் சுராவத். இவருடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியை சுருக்கமாக கேட்போம். 1040 ஒரு ஊழியர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு எங்கே பிரதிஷ்டை? கோவில்பட்டியில் இன்னைக்கு காலையில் டிரான்ஸ்போர்ட் ஃபெலோஷிப்லேருந்து அவங்க தாங்கப்பட்டாங்க. சுருக்கமாக அவருடைய சாட்சியை கேட்போம். சகோதரர் டேவிட் எங்களுடைய ப்ரமோஷனல் ஒர்க்கராக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. सबको जय मसीह की. எல்லோருக்கும் ஜெய் இயேசு, ஜெயம் இயேசுவுக்குன்னு சொல்லலாமா? நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்த்தது போல அவங்க ஜெய் இயேசு என்று சொல்வார்கள். இயேசு வாழ்க. ஆமென். सर्वप्रथम हम प्रभु को धन्यवाद करते हैं. राजस्थान से तमिलनाडु आने के लिए प्रभु ने अवसर दिया, इसलिए प्रभु ने धन्यवाद करते हैं. முதலாவதாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜஸ்தானிலிருந்து எங்களை தமிழ்நாடு வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरा नाम राकेश सुरावत, गांव रूपाखेड़ा, तहसील सज्जनगढ़, जिला बांसवाड़ा और राजस्थान से. என்னுடைய பெயர் ராகேஷ் சுராவத். நான் பான்சுவாடா என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானிலிருந்து நான் வருகிறேன். मेरे मिसेस का नाम नाटी सुरावत. என்னுடைய அன்பான சகோதரருடைய துணைவியாருடைய பேர் நாட்டி சுராவத். हम पहले प्रभु में नहीं थे तो हमारी बहुत समस्या थी. நான் ஆண்டவரை அறியாத போது அதிகமான பிரச்சனையிலே நாங்கள் காணப்பட்டோம். मेरे मिसेस बहुत बीमार थी, इसके मुंह से पूरा खून ब्लड निकलता था. वो हमने बड़ुआ कराया, पोफा कराया, कुकड़ा भी मारिया तो नहीं मटा. அன்பான சகோதரி அவர்கள் மிகவும் சுகவீனமாக இருந்தார்கள். அப்படியாக வாயில் இரத்த வாந்திகள் எடுத்துக்கொண்டு மிகவும் சுகவீனமாக இருந்தது நிமித்தம் நாங்கள் அநேக சிகிச்சையை செய்தோம், மந்திரவாதங்களை செய்து பார்த்தோம், பலிகளை ஆடு கோழி மற்ற காரியங்களை பலிகளை செலுத்தியும் எதை செய்த பிறகு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. तब हमारे रिश्ते में मानसिंह भाई फास्टर था, उसने बताया तुम विश्वास करोगे तो संगा हो जाओगे. எங்களுடைய உறவினரிலே ஒருவர் அருமையான சகோதரர் மான்சிங் என்று சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் இடத்துல ஒரு நாள் வந்து சகோதரர் நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் ஆண்டவர் மனைவிக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லி சொன்னார்கள். तब हमने विश्वास किया, 5 दिन में प्रार्थना किया तो इसको शांति मिल गई. அப்பொழுது நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருந்த அந்த நாட்களிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என் மனைவிக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். हमारे 4 साल हो गए विश्वास करते. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது 4 வருடம் ஆகிறது. हम विश्वास में रहकर हम हमारे भाभी के बीमारों की थी, हम प्रार्थना किया तो संगी हो गई, हम फिर पक्का विश्वास कर लिए. என்னுடைய மனதிலே ஆண்டவர் மேலே விசுவாசத்தை ஏற்படுத்தின தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்ந்து ஆண்டவருடைய கிருபையினாலே நான் சென்று என்னுடைய உறவினர்களே ஒரு எனக்கு அன்னி முறை வர வேண்டும். அவர்களுக்கு நான் சென்று ஜெபித்த போது அவர்களுக்கு கர்த்தர் கான்செப்ட் மாறிங்க அதாவது பேரலைட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து கர்த்தர் அவங்களை விடுதலை கொடுத்து சுகமாக்கினார். ஹல்லேலூயா. तब मेरे आत्मा में हुआ अगुवाई, हम प्रभु की सेवा करेंगे जैसे. அப்பொழுது என்னுடைய மனதிலையும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய ஆவிலே பேசினது நிமித்தம் நான் என்னை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். 8 महीने हुआ है हम सेवा में जुड़े हैं सालों संस्था में, और हमने अभी फरवरी में बाइबल ट्रेनिंग कर ली. அவனுடைய கிருபையினாலே இப்பொழுது ஊழியத்திலே இணைந்து 8 மாதம் ஆகிறது. இதன் மத்தியிலே நம் ஸ்தாபனத்திலே 40 நாள் ஊழிய பயிற்சி நடக்கும். அதிலே இப்பொழுது முடித்து ஊழியத்துக்காக கர்த்தருடைய கிருபையினாலே நான் இணைந்திருக்கிறேன். आप लोग सब मिलकर प्रार्थना करना, हमारे लिए 100 परिवार जुगे और बड़ा सर से जुगे. நீங்கள் அனைவரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த ஆத்தும ஆதாய பணியிலே எங்களுடைய கிராமத்திலே ஒரு சபை உருவாக வேண்டும், 100 குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். धन्यवाद. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. मेरे 3 लड़के हैं, 2 लड़का है और 1 लड़की है. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. 12 வயசு, 10 வயசு, அப்புறம் 8 வயசு என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். बड़े लड़के का नाम है ईश्वर, वो 12 साल का है. பெரிய மூத்த மகனுடைய பேர் ஈஸ்வர், அவர் 12 வயதாகிறது.
इससे छोटा है वो अजय, वो 10 साल का है। அஜய் என்பவருக்கு 10 வயது ஆகிறது. वो लास्ट में मनीषा है छोकरी, वो 8 साल की है। மனிஷா என்ற மகளுக்கு 8 வயது ஆகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். आप कितने तक पढ़ा? 10, हम 10वीं तक पढ़े हैं। बहन कितने तक पढ़ा? नहीं, स्कूल गए नहीं? रेलगाड़ी कितनी बार मुसाफरी किया? पहली बार। முதல் முறையாக ட்ரெயினே பார்த்துருக்குறாங்க. அவங்க ஊரில் ட்ரெயினே பார்த்தது கிடையாது. 4 மாவடிக்கு 1250 பேர் மோகன் சிலாசஸ் கூட்டியரோட சொன்னாங்க மீட்டிங் நடத்துறதுக்கு. அதில் 600 பெண்கள் ட்ரெயினே பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய பஸ்ஸு, இவ்வளோ நீளமான பஸ்ஸுன்னு சொல்லி அங்கே வந்துட்டு சொன்னாங்க, பிஷப் ஐயா 3 நாள் அந்த பெரிய பஸ்ஸில் போகிற மாதிரியே இருந்தது. நாங்கள் அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பீல் மக்கள் இளம் வயதிலே கல்யாணம் கட்டிடுவாங்க. இவருக்கு 12 வயசு பிள்ளை. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மீசை முளைச்சிருச்சுன்னா பொண்ணு கிடைக்காது. அதை மீசை லேசாக வரும்போதே பொண்ணு பார்த்து கட்டிடுவாங்க. அவங்களுடைய திருமண முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது. ரொம்ப 1250 சுதேச ஊழியர் மனைவிமார்களில் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50-60 பேர் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற பின்பு முதியோர் கல்வி திட்டத்தில் அவங்கள இணைத்தோம். அவங்க ஏபிசிடி அஇஇ படித்து இன்னைக்கு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பீல் மக்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, தன்யவாத். ஆபார். हाँ, जय सबको जय मसीह। நீங்கள் ஒரு மிஷன் டூர் வாங்க, ஹோலி லேண்ட் டூர் போகிற மாதிரி நீடி லேண்ட் டூர். இது என்னது? நீடி லேண்ட் டூர். நீங்கள் நம்ம சபையிலிருந்தே வாங்க. எங்கள் மக்கள் ட்ரெயின் படித்து 1250 பேர் வந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் செய்கிற மகத்தான கிரியைகளை கண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். இப்போ திறந்த வாசல். அடுத்த 1000 ஊழியர்களை ஆண்டவர் தரப்போகிறார். அடுத்த 1000 ஊழியர்கள். இப்போ இந்த 1000 ஊழியர்கள் 4 மாவடி மீட்டிங்கில் வந்து அபிஷேகம் பெற்று தரிசனம் பெற்று நான் கேட்டேன், 35 வருஷம் வி போர்ட் அவர் லைஃப், இன்னும் அடுத்த 1000 ஊழியருக்கு இன்னும் 35 வருஷம் ஆகுமான்னு கேட்டேன். அவங்க அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இல்லை, ஆளுக்கு ஒரு ஊழியர் இந்த வருஷத்தில் கொண்டு வந்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு ஊழியர் கொண்டு வந்தால் வாட் வி ஹவ் டன் 35 இயர்ஸ், 35 வருஷம் ஊழியம் ஒரே வருஷத்தில் மல்டிப்ளை ஆயிரும். 5 வருஷத்தில் 7000 கிராமத்திலும் ஆண்டவர் சபைகளை தருவார். எழுப்புதலை காண போகிறோம். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு மிஷினரியை தாங்குங்க. ஒவ்வொரு வீடும் ஒரு ஆலயத்தை கட்டுங்க. நம்முடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக ஆண்டவருக்கென்று ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம், நமக்கு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்கிறார். ஷாலோமுக்குன்னு இல்லை, நீங்கள் எங்கேயாவது இந்தியாவில் 7.5 லட்சம் கிராமம் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க. இந்த ஜனங்கள் மரத்துக்கு கீழே நான் 4 days வந்து 2 ஆலய பிரதிஷ்டை பண்ணினேன். ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நான் கேட்டேன், எங்கே இதுக்கு மத்திய ஆராதிச்சிங்க? ஒரு ஆஸ்பெட்டாஸ் போட்ட ஷெட்டு மாதிரி இருக்குது, மூச்சு விட முடியாது. அவ்வளவு பேர் அதில் ஜெபம் பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க. என் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்றைக்கி அவங்க அந்த அங்கேருந்து வந்து அந்த புது ஆராதனை பண்ண அந்த உள்ள சர்ச்சுக்கு போகிறாங்க. அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. 470 ஆலயம் கட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பீல் மக்கள் நம் தலைமுறையில் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். திறந்த வாசல் அடைபடும் முன் விளந்த அறுவடை, அதை அறுப்பதற்கு உங்கள் ஜெபங்கள், உங்களுடைய ஆதரவுகள் தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த இரவிலே நாம் தியானிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வருவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர். நாம் வருவதற்கு முன்பாக இயேசு இங்கே வந்திருக்கிறார். என் பிள்ளைகள் வருவார்கள், என் ஜனம் என்னை தேடி வருவார்கள், தாகத்தோடு வருவார்கள், பாரத்தோடு வருவார்கள். நான் அவர்களை தொடுவேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இங்கே நம் பக்கத்திலே வந்திருக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையோடு நம் பக்கத்திலே வந்திருக்கிறார். லார்ட் ஜீசஸ் டச் எவ்ரிபடி. அவர் அப்பத்தை எடுத்து சீஷர் கையிலே கொடுத்தார். எம்மோவர் சீஷர்கள் புசித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே.
அடியனை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த இரவிலே தியானத்திற்காக யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 8 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவரில் ஒருவனுமாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பாக, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இதை போற ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். அங்கு அவருடைய வீட்டிலே அழைக்கப்பட்டு இயேசுவை உபசரிக்கிறார்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு தேவனுடைய அன்பு இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, 40 நாட்கள், இந்த லெந்து நாட்கள், நம்முடைய மூதாதையர் திருச்சபை ஃபாதர்ஸ், பிதாக்கள் ஒவ்வொரு வருடமும் 40 நாட்கள் தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கவும், நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், வேதத்தை தியானிக்கவும், கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக இந்த நாட்களை நியமித்திருக்கிறார்கள். எனக்கு சொந்த ஊர் சிவகாசி. எங்கள் ஊரில் ராக்லன் மிஷினரி வந்து ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக என்னுடைய மூதாதையர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த 40 நாள் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் தாத்தா தான் ராக்லன் மெமோரியல் சர்ச்சை கட்டினது, மிகப்பெரிய ஆலயம். அவங்க வாத்தியாராக இருந்தாங்க. அந்த ஆலயத்தை முழுமையாக நின்று கட்டுவதற்கு உறுதுணையாக அவங்க தான் நின்னாங்க. என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் அப்பா எல்லாரும் ஆலய பணிவிடை பணியில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இந்த 40 நாள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதல் இது வீட்டில் மட்டன் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என் அக்கா தங்கச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க, பூ வைக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பெரிய கவலை, எனக்கு சினிமா பார்க்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சினிமா தியேட்டர், எங்கள் அப்பா சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அதனால் எங்களுக்கு ஃப்ரீ சினிமா பார்க்குறது. நான் டெய்லி ஒரு அரை மணி நேரம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஐயோ, இந்த 40 நாள் எப்போ முடியும்னு காத்துட்ருப்போம். ஈஸ்டர் சண்டே முடிஞ்சு வந்த உடனே காலையிலே 10 மணிக்கு ஓடிடுவோம். அது அறியாமையின் நாட்கள். ஆனால் இப்பொழுது 40 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க, நம்மை பரிசோதிக்க, வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது மாறுகிறது. இந்த 40 நாளிலே இயேசுவின் வாழ்க்கையை 4 சுவிசேஷத்தில் உள்ள காரியங்களை நான் அதிகமாய் தியானித்தேன். இயேசு என்ன பேசினார், இயேசு தம் வாயை திறந்து என்ன சொன்னார், அவருடைய ஊமைகள், அவருடைய வாழ்க்கை, அப்படி வாசிக்க வாசிக்க என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை பேசினார். இந்த சுவிசேஷத்தை எல்லாம் வாசிக்கும்போது, குறிப்பாக அவர் பாடுபட்ட அந்த வாரத்தில் உள்ள காரியங்களை வாசிக்கும் பொழுது அநேக காரியத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். இயேசுவினுடைய அன்பு எனக்குள் அதிகமாய் ஊற்றப்பட்டது. இந்த இரவிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஒரு வார்த்தை, இயேசுவின் பாதங்கள். இயேசுவினுடைய பாதத்தில் மரியாள் வந்து பரிமள தைலத்தை ஊற்றினாள். இந்த இரவிலே இயேசுவின் பாதங்கள் என்கிற தலைப்பில் மரியாள் எப்படியாக இயேசுவின் பாதங்களை அமர்ந்திருந்தாள், ஏற்றுக்கொண்டாள், என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள் என்பதை
நாம் தியானிப்போம். முதலாவதாக மரியாளை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேகங்காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் அனல் மூட்டப்படுகிறோம். இந்த எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ் என்கிற வார்த்தை ரேமாவாக உரைக்கப்பட்ட வார்த்தையாக நமக்குள் அது கிரியை செய்யும். இங்கு பார்க்கிறோம், மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். 2 பேர், மார்த்தாள், மரியாள். இயேசு கிறிஸ்துவை அன்போடு ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். மார்த்தாள் தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஏற்றுக்கொண்டு எல்லா பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அவரை பற்றி கேள்விப்பட்ட மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறாள். அவருடைய வசனங்கள், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இயேசுவினுடைய பார்வை, இயேசுவினுடைய வார்த்தை அவளை மறுரூபப்படுத்துகிறது. அவள் தன்னையே மறந்து விட்டாள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற வசனங்கள் அவளை உருவாக்குகிறது. அவள் மெய்மறந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். அதே நேரம் மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி தேவை. எல்லாம் அது ஆவிக்குரிய மீட்டிங்காக இருந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஒரு பக்கம் தேவை. அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். மரியாளும் இருக்கிறார், மார்த்தாளும் இருக்கிறார். ஒருவேளை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பற்பல வேலை செய்வதன் நிமித்தம் கவலைப்பட்டு வருத்தம் அடைந்து. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, சொல்வது என்ன? என்னுடைய பாதத்தில் நீ காத்திருந்து என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீ வருத்தமடைய மாட்டாய், வருத்தமடைய மாட்டாய். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், பற்பல வேலைகள். இன்றைக்கி நேரமே இல்லாதபடி பிசாசானவன் நிறைய வேலையை கொண்டு வந்து கொடுத்துருவான். நானே ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ ஊழியம் ஊழியம் ஊழியன் அலையிறையே, நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன். அப்போஸ்தலர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்மோடு இருக்கவும், முதல்ல தம்மோடு இருக்கவும், அதுக்கு பிறகுதான் ஊழியம் செய்ய அனுப்புகிறார். தம்மோடு இருக்கவும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் முதலாவது ஆண்டவர் விரும்புவது என்ன? நீ என்னோடு இருக்க வேண்டும், நீ என்னோடு இருக்க வேண்டும். என்னுடைய பெயர் இருக்கிறது, நீ கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ என்னோடு இருக்கிறாயா? பற்பல வேலைகள், பற்பல வேலைகள். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பிவேர் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி. உன் ஊழியத்தை குறித்து கொஞ்சம் கவனமாக இரு, உன்னுடைய ஆத்துமா வெளியேறப்பெற்றது. இன்றைக்கு பற்பல வேலை செய்கிறோம். ஒருவேளை பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ பார்க்கணும். நமக்கு நேரம் இருக்காது, வேதத்தை திறப்பதற்கு நேரம் இருக்காது, ஆண்டவருடைய ஆலய ஆராதனையில் வருவதற்கு நேரம் இருக்காது, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இருக்காது. பற்பல வேலைகள் நிமித்தமாக என்ன பலன் கிடைக்கிறது? வருத்தம். இந்த மாலை வேளையிலே பற்பல வேலைகளை ஆண்டவர் ஒதுக்கி வைத்து விட்டு, நீ என்னுடைய பாதப்படியில் வா என் மகனே, என் மகளே. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் நீ வா. என்னுடைய ஊழியத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு சபை 2 சபையை மேய்க்கிறதே கஷ்டமாக இருக்கும், அது ஒரு சபையை, பெரிய சபையை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி பிரதர் நீங்கள் 1000 சபையை கட்டி காக்குறீங்க? நான் சொல்லுவேன், காலையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து
8 திருமண்டலம் ஆண்டவர் தந்திருக்கிறார், 8 பீல் பிஷப் கொடுத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஆண்டவரே இந்த காரியம் நடக்க போகுது, உம்முடைய கிருபை வேணும். 1 மணி நேரம் ஊழியத்தின் காரியத்தை குறித்து ஆண்டவரோடு பேசிடுவேன். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் நான் எதிர்கொள்ளுவேன். ஆனால் இவைகளெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அதை செய்யவா இதை செய்யவா நினைச்சா அன்னைக்கு ஃபுல்லாக போராட்டங்களாக இருக்கும். என் மனம் அப்படியே உடஞ்சி போயிடும். பற்பல வேலைகளை செய்வது நிமித்தம் வருத்தம் உண்டாகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு, நான் தனியாக வேலை செய்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? நிறைய நேரம் என்ன பண்ணுமா, தனியாக பாடுபடுறோம், நான் தனியாக செய்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன். அநேக நேரங்களில் நம்ம தனிமையாய் அல்ல, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடவிடக்கூடாது. இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட தேவன் இருப்பதை, எங்கள் கூட தேவ தூதர்கள் இருப்பதை, பணிவிடை ஆவிகள் இருப்பதை பல முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அவருடைய பாதத்திலே காத்திருந்து எஜமானனே என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அவள் கேட்குறார், நான் அவதிப்படுறேனே, அவளையும் வர சொன்னா என்ன? பாருங்க, கூட ஆள் சேர்த்துடுறாங்க. அவளையும் வசனத்தை கேட்க விடாம அங்கே வரணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருவேளை நம்ம பிள்ளைகள், நம்ம மருமக்கமார், நம்ம பையன், நம்ம பிள்ளை அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருதுன்னு தெரிஞ்சால் கூட, ஏய் நீ போகிற வேகம் சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் வளர்ந்தா கூட நிறுத்திடுவோம் சில நேரம், கொஞ்சம் பார்த்து செய்யடா அப்படின்னு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவையானது ஒன்று, ஆண்டவருடைய பாதம். இந்த இரவிலே ஆண்டவர் நம்மை பார்த்து முதலாவது சொல்லுகிறார், நீ ஏன் இவைகளை குறித்து கவலைப்படுகிறாய்? என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வந்திருக்கிறாய். என்னுடைய வார்த்தை உனக்கு விடுதலை கொடுக்கும், என்னுடைய வார்த்தை உனக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது உனக்கு எல்லாம் நான் கூட்டி தருவேன். இந்த மாலை வேளையில் இந்த வளாகத்திலே ஒருவேளை கவலைகளோடு கூட பண்டல்ஸ் ஆஃப் சாரோஸ் மனசில் கொண்டு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் நீங்கள் வந்திருக்கிறபடியினால, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து மரியாதை போல வசனத்தை கேட்க வந்தபடியினால, இந்த ஜெபம் முடியும் பொழுது எல்லா கவலைகளையும் ஆண்டவர் தூக்கி போடுவார். ஒரு தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போவீங்க. நீங்க 10 நாள் அலைய வேண்டிய வேலையை ஆண்டவர் ஒரே நாளில் முடித்து தருவார். உங்களை தேடி மனிதர்கள் வருவார்கள். நீங்கள் மனிதனை தேடி போக வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக கிருபை செய்வார். ஆண்டவர் உங்களை சுமப்பார். அவர் உங்களை காண்கிற தேவன். என்னை காண்பதற்கு யாருமே இல்லையா, என்னை விசாரிக்க யாருமே இல்லையா என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். ஐ நோ மை டாட்டர், ஐ நோ மை சன். உன்னை நான் அறிவேன், நீ போகின்ற பாதையை அறிவேன். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாய். இந்த மாலையிலே நான் ஆண்டவருடைய பாதத்திலே வரப்போகிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று இந்த இரவிலே நீ வந்திருக்கிறாய். ஒரு அற்புதத்தை இந்த இரவிலே ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். தேவையானது ஒன்று, அது இயேசுவின் பாதம். அதை மார்த்தாள் அறியவில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு நல்ல சாப்பாடு செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். ஆனால் தேவையானது என்ன? தேவனுடைய பாதத்தில் முதலாவது காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே கிருபை உண்டு. அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஏப்ரல் 12 சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டேன். பாம் சண்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் பிரேக் போட்டிருந்திருப்பேன். ஆனால் நான் சொன்னது தான், நான் போவேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள், நான் பல ஆலயங்களுக்கு போவேன், என்னை எதுக்கோ சாயர்புரத்துக்கு கொண்டு வரீங்க, உங்களுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளணும், என்ன வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை சீர்படுத்துகிறது.
அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கிறது. தேவையானது ஒன்றே, அது இயேசுவின் பாதம். அதை மரியாள் அறிந்து கொண்டாள், அவருடைய பாதத்தை விடவில்லை. இரண்டாவதாக யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்தை வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்திலுள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க, யோவான் கொடுக்கிறார். இந்த மரியாள் யாருன்னா, அடுத்த சாப்டரில் கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி மயிரால் பாதங்களை துடைத்தவள் என்று சொல்லி அடுத்த சாப்டரில் இருக்கிற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இயேசு உயிரோடு எழுப்பின லாசரு சொல்லி அறிமுகப்படுத்துவார். பாருங்கள், இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது ஒரு வார்த்தை, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு மார்த்தாளினிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு மார்த்தாள், அவருடைய சகோதரி மரியாள், அவருடைய சகோதரன் லாசரு இவரிடத்திலே அன்பாய் இருந்தார். இந்த இரவிலே ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்கள் பெற்றோரை நேசிக்கிறார், உங்கள் உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்கள் பார்வையிலே, என் பார்வையிலே அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். மார்த்தாளை போல வீட்டு காரிய உலக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மார்த்தாளிடத்திலும் அன்பு கூர்ந்தார், மரியாளையும் அன்பு கூர்ந்தார், லாசருவிடத்திலே அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு முழு குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்முடைய குடும்பத்தை இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொடுத்ததே அவர்தான். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. முழு குடும்பத்தை நேசிக்கிறார். ஒருவேளை அவருடைய பெற்றோரை குறித்து எழுதப்படவில்லை, ஆனால் பாருங்கள், 2 சகோதரியும் ஒரு சகோதரனும், தாய் அன்பு தகப்பன் அன்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. அந்த அன்பை குறித்து பின்னாடி வாசித்தீங்கன்னா தெரியும். லாசரு செத்து விட்டார், இவர் இயேசு எவ்வளவாய் லாசருவை நேசித்தார்னு எல்லாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம். இன்றைக்கு வாய்விட்டு சொல்லுங்க, என் குடும்பத்தை இயேசு நேசிக்கிறார், என் பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுதே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்கள் வீட்டில் இறங்கி வரும். உங்கள் பெற்றோரை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களுடைய இல்லாவை நேசிக்கிறார். என் குடும்பம் இயேசுவின் குடும்பம். நம்ம வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க, பிசாசு ஓடிடுவான். என் குடும்பம் இயேசுவின் குடும்பம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட குடும்பம். நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய ஜனமாய் நாங்கள் இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இங்கு பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். லாசரு வியாதியா இருக்க சொல்லல, நீர் சிநேகிக்கிறவன். பாருங்க, ஊரே தெரியுது இயேசு லாசருவை நேசிக்கிறார், இந்த குடும்பத்தை நேசிக்கிறார். வாட் a great testimony. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சியை நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க குடும்பத்தை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். இவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இவங்களுடைய சந்தோஷம், இவங்க சமாதானத்தை பார்க்கும்போது ஒரு காரியம், இயேசு இந்த குடும்பத்தை நேசிக்கிறார். இன்றைய இரவிலே அப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? நீர் நேசிக்கிற லாசரு சுகமில்லாமல் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இயேசுவை நேசிக்கிறோம். அதை விட பாருங்க, வாட் a great testimony. நீர் நேசிக்கிற லாசரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பெற்றது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பகுதியில் அப்படியே கீழே வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நீர் நேசிக்கிற லாசரு சுகம் இல்லாமல் இருக்கான்னு சொன்ன உடனே அவர் மேலும் 2 நாள் தங்குகிறார். நீர் நேசிக்கிற லாசரு சுகம் இல்லைன்னு சொன்னா உடனே போகலை, உடனே வேகமாக போவோம் சொல்லி போகலை. ஆண்டவர் 2 நாள் தாமதித்தார்.
2 நாள் இல்லை, அவங்க கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் தாமதித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏன் இந்த தாமதம்? என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், திருச்சபைக்கு அடுத்த காரியத்திலே நான் முன்னல் நிற்கிறேன். ஏன் என் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் தாமதமாகிறது? எவ்வளவு கண்ணீர் விட்டேன், எவ்வளவு ஜெபித்தேன், ஏன் தாமதம்? தாமதம் மட்டுமல்ல, சுகவீனமாயிருக்கிற லாசரு இறந்து விடுகிறான். அப்போ கூட நினைப்பாங்க, ஐயோ ஆள் அனுப்பணுமே, இயேசு வந்துட்டாரா, இப்போ வந்துருவாரு. ஒருவேளை அடக்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இயேசு வந்துருவார். ஆனால் கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, இயேசு வரவில்லை. இந்த இரவிலே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கண்களை மூடிவிட்டாரோ, இயேசு மறந்து போயிட்டாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, எத்தனை கேள்விகள் வந்திருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு மட்டுமல்ல, மார்த்தாளும் மரியாளும் அழுதிருப்பாங்க. பெற்றோர்கள் தான் இல்லை, ஒரே ஒரு சகோதரன், அந்த சகோதரனை இழந்து விட்டோமே. ஊரில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவை நேசித்த குடும்பம், இயேசு நேசித்த குடும்பம் இன்னைக்கு அனாதையாக இருக்கிறாங்க. எத்தனை சொற்களை கேட்டிருப்பார்கள், உடைக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த இரவிலே இந்த இடத்துல உங்கள் மனதில் இருக்கிற உடைக்கப்பட்ட காரியத்தை மற்றவர்கள் வாசிக்க முடியாது, ஆனால் இயேசு காண்கிறார். ஐ நோ யுவர் broken hearted. நீ காயப்பட்டு இருக்கிறாய், நீ உடைக்கப்பட்டு இருக்கிறாய், நீ வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறாய். நீ கேட்கிறாய், ஏன் இயேசு என் ஜெபத்தை கேட்கிறாரா? இந்த 40 நாள் பொருத்தனையோடு நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? ஏன் என் வாழ்க்கையிலே நடந்தது? ஏன் இந்த இழப்பு? அநேக முறை வரும். எனக்கு சொந்த ஊர் சிவகாசின்னு சொன்னேன். நல்ல குடும்பம், எங்கள் குடும்பம். என்னுடைய அம்மா ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தாங்க. அவங்க பேர் ஜாய்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஜாயாக இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இன்றைக்கி நான் ஊருக்கு போனால் ஜாயுடைய மகனான்னு கேட்பாங்க. அவ்வளவு ஆசீர்வாதத்தை என் அம்மா மூலம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நான் பிறந்து 40 நாளில் என் அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எங்கள் அம்மாவை நான் பார்த்தது கிடையாது, 1.5 மாதம். என்னுடைய அப்பா அடுத்து திருமணம் செய்து விட்டார், உடனடியாக திருமணம் செய்து விட்டார். எங்களுடைய அம்மா வழி சொந்தம் எல்லாருக்கும் கோபம், எல்லாரையும் பகைத்து விட்டு, நிறைய நகை இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய்விட்டார். திருமணமானது, அவர்களுக்கு 5 பிள்ளைகள். நாள் ஆக ஆக நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் 3 பேரையும் பிரித்தாங்க. எனக்கு தெரியாது, நான் அம்மா தான் கூப்பிடுவேன். எங்கள் அண்ணன் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. எங்கள் அக்கா அடி வாங்குவான், ஆனால் நான் எல்லா வீட்டு வேலையும் செய்வேன். அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அந்த பெரிய உரலில் இட்லிக்கு மாவு ஆட்டணும். எங்கள் வீட்டில் மொத்தம் 10 பேர், அவ்வளோ பேருக்கு நான் தான் இட்லி மாவு ஆட்டணும். காலையில் சட்னி நான் தான் அரைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முந்தி. அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அக்காட்ட சொன்னேன், நீ எதுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படைய மாட்டேற? அதனால தான் அம்மா உன்னை அடிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டினாப்புல, இதுதான் நம்ம அம்மா. அப்பா 2வது கல்யாணம் பண்ணி, இது சித்தி, ஸ்டெப் மதர். அழுதேன். அன்னிலேருந்து அவங்கள அம்மான்னு கூப்பிடலை, என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சோறு போட மாட்டேன்னாங்க. கடைசியில் எங்கள் அப்பாட்ட நான் போய் அழுவேன். 1 ரூபா கொடுப்பார், 2 ரூபா கொடுப்பார், என்னை ஆறுதல் படுத்துவார். அதனால் முத்தி கொண்டே போனது. எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகி தனி கொடுத்தன போனாங்க. எங்கள் சித்தி வந்து சொன்னாங்க, இவனை படிக்க வச்சா இவனும் நல்ல பெரிய ஆளாயிருவான், இவனை வீட்டை விட்டு வெளியேற்றலைன்னா நான் செத்து போயிடுவேன்னாங்க. 5 பிள்ளைகளோடு செத்துருவேன்னாங்க. எங்கள் அப்பா கையில் 10 ரூபா கொடுத்து, சிவகாசி பஸ் ஸ்டாண்டில், நீ ஏன்டா பிறந்த, நீ ஏன் பிறந்த, நீ செத்து போய் உங்கள் அம்மா இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், நீ என் மகன் இல்லைன்னு விடுதலை சீட்டு தரேன்னு சொல்லி என்னை அப்படியே விட்டுட்டார், போடான்ட்டார். நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். ஐயோ பாவம், நீ பிறந்த நேரம் சரியில்லைடா. சாப்பாடு போடுவாங்க, கையில் 10 ரூபா கொடுத்து அப்பாக்கிட்டே போயிருன்னு சொல்லிடுவாங்க.
அநேக இடத்துல கூலி வேலை செஞ்சு, கட்டட வேலை செஞ்சு 7 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. 4 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 3 ரூபாய் சேர்த்து வைப்பேன். எல்லாம் சொந்தக்காரங்க கைவிட்டாங்க. அநேக முறை அழுதிருக்கிறேன். பணத்தை பார்த்து அம்மா என்று அழுதிருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில், ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்? கோவை பட்டினத்தில் ஒருத்தங்க ஒரு கடையில் கொண்டு என்னை சேர்த்து விட்டாங்க. அவங்க இந்துக்கள் தான், ஆனால் ரொம்ப நேசிப்பாங்க. நான் நல்ல உண்மையாக வேலை செஞ்சதுனால எங்கள் பிள்ளை எங்கள் பையன் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தப்போ என்னை ஓங்கி அடிச்சிட்டாரு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், வேலைக்காரன் நாயே அப்படின்னு. என்னால் தாங்க முடியல. மாடியில் போனேன், ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேன். செத்து போயிடணும், ஆனால் சாகலை. என் வயிற்று உறுப்பெல்லாம் கெட்டு போயிடுச்சு, சாப்பிட முடியல. அவங்கள வெளியில் போன்னு விரட்டிட்டாங்க. என்னை சேர்த்து விட்டவங்க ஒரு சின்ன பாத்திர கடை வச்சுருக்கிறாங்க. அந்த பாத்திர கடையில் உட்காந்துருப்பேன், அழுவேன். ஒரு அம்மா வந்தாங்க. ஏண்டா உன் வாழ்க்கையை கெடுக்கிற, ஆலயத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு சின்ன சர்ச், பெந்தகோஸ்தே சர்ச். அதில் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அப்போ அங்கே சாது செல்லப்பா செய்தி கொடுக்க வந்தாங்க. அவர் ஒரு பாட்டு படித்தார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை சொந்தம். பரவாயில்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியுது. இது என் ஃபேவரட் பாடணுன்னே சாது என்னடா நம்ம பாட்டு படிக்கிறான்னு செய்தியை நல்லா கேட்டேன். அவர் சொன்னார், கவிஞர் கண்ணதாசன் இறப்பதற்கு முன்பாக இயேசு காவியத்தை எழுதினார். அவர் சாது செல்லப்பாட்ட சொன்னாராம், செல்லப்பா நான் தெரியாமல் கடைசி வரை யாரோன்னு எழுதிட்டேன். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் கடைசி வரை இயேசு என்பதை நான் கண்டு கொண்டேன் என்று தன் கண்களை மூடினார். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மறைந்துவிடும், அழிந்துவிடும், குறைந்துவிடும். தாய் தகப்பன் அன்பு, கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு குறைந்துவிடும், அழிந்துவிடும். ஆனால் இயேசுவின் அன்பு கடைசி வரை உள்ள அன்பு. நான் முழங்காலில் நின்று ஜீசஸ்ன்னு அழுதேன். சிலுவை காட்சியை ஆண்டவர் காட்டினார். அது மட்டுமல்ல, என்னை தொட்டார். என்னுடைய பகுதி எல்லாம் சுகமாயிருச்சு. அந்த சர்வீஸ் முடியும் போது இதை போல ஒரு ஆராதனை செய்த ஒரு மனிதன் கிட்டார் போட்டிருந்தார். நிறுத்தினார். தேவதாஸ், யார் அந்த தேவதாஸ்? நான் நினச்சி படித்த தேவதாஸ் யாராவது முன்னாடி உட்காந்துருப்பாங்க. என்னை போய் கூப்பிடுவாரா? 40 ரூபா சம்பளத்துக்கு பாத்திர கடையில் இருக்கேன். பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் சொன்னார், தாயின் கர்ப்பத்தில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு, இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் மூலமாக ஒரு ஜாதி மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள், அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவார்கள், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை தகப்பனாக, அப்போஸ்தலனாக வைப்பேன் என்று 45 வருடங்களுக்கு முன்பாக என்னை பேர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற ஊழியத்தை இதை போல ஒரு மாலை கூட்டத்தில் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மரியாளும் மார்த்தாளும் கலங்கி போய்விட்டார்கள். ஐயோ, எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆண், என்னுடைய பையன் இறந்துட்டான். இயேசு கேட்கவில்லையா, அறியவில்லையா? ஏன் வரவில்லை? சுகமில்லை என்று சொன்னோம், இறந்து விட்டான் என்பதை அறிந்தார். 4 நாளாகிவிட்டது, ஏன் இந்த தாமதம் என்று அழுதிருப்பார்கள். அவங்க விட்ட கண்ணீருக்கு அளவு இருக்காது. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், வாம் நாம் செல்லுவோம் என்று சொன்னார். அங்கு இயேசு வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த இரவிலே உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை ஆறுதல் படுத்த மனிதர்கள் இல்லையே என்று நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் பெத்தானியாவுக்கு உள்ளே வருகிறார். அங்கு வந்து நின்றார். ஆண்டவர் சொன்னார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ நம்ம எல்லாரும் போவோம் சொல்லி அங்கே போகிறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். 20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே
மரியாள் வீட்டிலே இருக்கிறார், மார்த்தார் ஓடி வருகிறாள். ஆண்டவரே, நீர் இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு சொன்னார், உன் சகோதரன் உயிர்த்து எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆனாலும் நீர் இருந்தால் அவன் பிழைத்திருப்பான். அந்த பிரிவு தாங்க முடியவில்லை என்று அவள் அழுகிறாள். ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் முதல் அற்புதம் என்ன தெரியுமா எனக்கு செய்தார்? அற்புத சுகத்தை கொடுத்தார். ஒரு நாள், ஆண்டவரே, என் அம்மாவை ஏன் எடுத்தீர் என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் தாய் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் அழைத்து கொண்டேன். அது ஏன் என்று உனக்கு தெரியாது. என் பக்கத்தில் இளைப்பாறிக் கொண்டே இருக்கிறார்கள். உனக்கு கொடுத்த ஓட்டத்தை நீ முடிக்கும் பொழுது நீயும் என்னோடு கூட இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் முதலாவது நமக்குள் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அநேக தேவ பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நம்மை தொடும் பொழுது அந்த ஆறுதல் கிடைக்கிறது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தார். தமிழ்நாட்டில் தான் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தார். தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தோன்னே, ஐயோ, யார் நீர், என்ன பண்ணுறீர்? அவர் சொன்னார், நான் ஊழியக்காரன், இந்த கிறிஸ்தவங்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி காட்டுத்தனமாக திட்டார். பஸ்ஸு போயிட்டே இருக்கு, கூப்பிட்டு திட்டுறாரு. கடைசியில் ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டினது வண்டி. அவரும் இறங்கினார். அவனுக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டமாயிருச்சு. ஐயோ, இந்த பெரியவரை ரொம்ப திட்டோம். ஐயா, பெரியவர் வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ வாங்கி கொடுத்தார். சரி, டீ வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வந்து உட்கார்ந்த உடனே, நான் ரொம்ப சத்தம் போட்டுட்டேன், சாரி. பரவாயில்ல அப்படின்ட்டார். அப்புறம் நீங்கள் எந்த ஊர் என்ன கேட்டு, எங்கே போகிறீங்க, என்ன விஷயம்? என் பையன் இறந்துட்டான், அடக்க ஆராதனைக்கு போகிறேன்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்க? பையன் இறந்துட்டானா? அடக்க ஆராதனைக்கு போகிறீங்களா? ஐயா, நீங்கள் இவ்வளோ நேரம் இயேசு நல்லவருங்கிறது, இயேசுவை பற்றி எனக்கு சொல்லிட்டு வரீங்களே, உங்கள் பையன் இறந்துட்டான், அடக்க ஆராதனைக்கு போகிறீங்க, கண்களில் உங்களுக்கு இது இல்லையா? அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இயேசு தருகிறார் என்பதை அந்த மனிதனுக்கு சொல்ல சொல்ல பஸ்ஸில் இருந்து இறங்கும் பொழுது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் இயேசுவின் பாதத்திலே வசனத்தை கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டவள் துக்க நேரத்திலே, துயர நேரத்திலே இயேசுவின் பாதம்தான் என்று சொல்லி அவள் அழுகிறாள். யூதர்கள், ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் அழுகிறார்கள். 33 வாசிப்போம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, நாம் உடைக்கப்பட்டு கண்ணீர் வரும் பொழுது, நாம் அழும் பொழுது இயேசு காண்கிறார். யூதர்கள் அழுகிறார்கள், மார்த்தாள் அழுகிறாள், மரியாள் அழுகிறாள். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். என் அன்பு மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார் அல்லவா? நீ கண்ணீர் விடும் பொழுது அவர் ஆவியிலே கலங்குகிறார். 35ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாரும் வாசிப்போமா? இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக கண்ணீர் விட்டால்? அவன் இறந்ததற்காக அல்ல. மரியாள் கண்ணீர் விடுகிறாள், மார்த்தாள் கண்ணீர் விடுகிறார். அந்த யூதர்கள், என்ன பந்துக்கள் எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார். நமக்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன் துயரங்களை, உன்னுடைய துக்கங்களை காண்கிற தேவன். நீ அழும்போது உன்னோடு கூட கண்ணீர் விடுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் இயேசு. மரியாள் பாதத்திலே விழுந்து கண்ணீர் விடுகிறாள். இயேசு கண்ணீர் விட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
மரியாள் பாதத்தில் விழுந்த பொழுது இயேசு தூக்கி எடுக்கிறார். அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார். 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த இரவில் சில அற்புதங்கள் நடக்கப் போகிறது. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்கப் போகிறது. உங்கள் வீடுகளில் நடக்கப் போகிறது. அது அவ்வளவுதான். இனி அதை ஒன்று செய்ய முடியாது. அது சாப்டர் க்ளோஸ் என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் அதை ஆரம்பிக்க போகிறார். உன் குடும்பத்தின் காரியங்களை, பிள்ளைகளின் காரியங்களை ஆண்டவர் ரீரைட் பண்ண போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உன் குடும்பத்தின் மீது, அந்த பிரச்சனையின் மீது இறங்க போகிறது. எடுங்கள் என்று சொல்லி போட்டார். அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள். நீ விசுவாசத்தோடு நீ வீட்டுக்கு செல். அந்த கல்லை அப்புறப்படுத்துங்க. கல்லை எடுத்து போடாத வரைக்கும் நீ அற்புதத்தை காண முடியாது. அந்த கல்லை எடுத்து போடுங்கள். அவிசுவாசம் நமக்குள் இருக்கிற அந்த அவிசுவாச கல்லை எடுத்து போடுவோம். ஆண்டவர் ஜெபித்தார். பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அங்கு ஒரு சந்தோஷம், அங்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. யூதர்கள் எல்லாரும் அந்த லாசரு நிமித்தமாக இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தின் மூலமாக இயேசுவை அநேகர் பற்றி கொள்ளும்படியாக அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பாதம் வசனத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு பாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்து நிற்க இயேசுவின் பாதத்தை மரியாள் பிடித்தாள். துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் வரும் பொழுது இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு நம் பக்கத்தில் வந்திருக்கிறார். கடைசியாக 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது. இயேசுவின் பாதங்களில் மறுபடியும் மரியாள் வருகிறாள். பாடுபட்ட அந்த வாரத்திற்குள் ஆண்டவர் நுழைகிறார். அவளுக்கும் தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாடுபடுவேன், நான் மரிப்பேன், ஆகிலும் உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு முன்பாக செல்லுவேன். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். விலையேறப்பெற்ற ஒரு பரிமள தைலத்தை அவள் வைத்திருக்கிறாள். இயேசு சொன்னார், என்னை அடக்கம் பண்ணும் காரியத்திற்காக அவள் வைத்திருந்தாள். ஆனால் அதை வைத்திருக்க முடியவில்லை. நான் உயிரோடு இருக்கும் பொழுது நான் அதை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து கொட்டுவேன். இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து அதை பூசுவேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, she surrendered everything. அவள் வாழ்க்கையிலே விலையேறு பெற்றது என்று வைத்திருந்த அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு போனாள். நான் இயேசுவை நேசிக்கிறேன். I love Jesus. I love Jesus. அதை வெளிப்படுத்துவதற்காக விலையேறப்பெற்ற பிரஷியஸா நினைச்சு வச்சிருந்த அந்த தைல பாட்டில் எடுத்துக்கொண்டு போகிறாள். அதை உடைக்கிறாள். இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் அந்த நறுமண தைலத்தினால் நிரம்பியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் எவ்வளவு நேசிக்கிறோம்? இந்த காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது சார்லஸ்னு ஒரு டாக்டர் இருப்பார் சிவகாசியில். அங்கே தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். அந்த கண்ணாடி இது அந்த பேராமீட்டர் ஒன்று இருக்கும், அதை வாயில் வைப்பாங்க, கடிச்சிடாதம்பாங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து எடுப்பாங்க, தெரியும் எவ்வளவு காய்ச்சல்னு சொல்லி அது அளவு காட்டும். ஒருவேளை சபையில் ஒரு மீட்டர் வைக்கணும், நீங்கள் உள்ளே போகும்போது அந்த மீட்டரை கடந்து போகணும். எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறீங்க அதில் காட்டணும். லவ் மீட்டர். எத்தனை பேர் ஃபெயில் ஆகும் தெரியல.
எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம் நினைச்சு பார்ப்போம். Do you love Jesus? மரியாள் இயேசுவை முழுவதுமாக நேசித்தாள். என்னை நேசிக்கிற அந்த இயேசுவை நான் முழுமையாய் நேசிக்கிறேன், என் எல்லாம் இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுத்தாள். அதை உடைத்தாள். இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொன்னார், இவள் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்தது அறிவிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் உடைத்து, இனி நான் அல்ல, என் வாழ்க்கையில் இயேசு. ஒரு இடத்துல செய்தி கொடுத்து விட்டு இறங்கி வந்தேன். ஒரு ஐயா 75 வயது இருக்கும், என் கையை பிடித்து அழுதார். ஐயா என்னையா, என்ன ஜெபம் பண்ணணும், எதுக்கு அழுகிறீங்க? இல்லை தம்பி, ஐ எம் ஆல் ரைட். நீ 20 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 45 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்க. நான் 65 வயசுல தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் 65 வருட வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன். கண்களிலே கண்ணீர். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்காக வாழுகிறோமா? ஆண்டவர் கொடுத்த எல்லா உடைமைகள் என் எல்லாம் இயேசுவுக்கு என்று கொடுக்கிறோமா? ஆபிரகாம், உனது ஒரே பேரான குமாரன் அந்த ஈசாக்கை நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுப்பாயா என்று கேட்ட பொழுது அப்படியே கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை பலியிட கொடுக்கிறார். ஆண்டவர் மனித இரத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல. ஆசீர்வாதத்தை நேசிக்கிறாயா? ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை நேசிக்கிறாயா? இஃப் யூ லவ் காட், உன்னுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கும், உன்னுடைய வேத வாசிப்பு வித்தியாசமாக இருக்கும், நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் காணிக்கை வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் நம்மை தேடி வந்தார்கள். இந்த இடத்துல சாயர் புறம் எப்படி வந்தது நமக்கு தெரியும். ரேனியஸ் ஐயா அவர்கள் ராக்லண்ட் ஐயா கூட ரொம்ப ஃப்ரெண்டு. ராக்லண்ட் மிஷினரி நிறைய ஸ்பான்சருக்கு எழுதுவார் லெட்ரு. அப்போ ரேனியஸ் ஐயா சொன்னாங்க, பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளிக்கூடம் காலேஜ் கட்டணும், நிறைய பணம் தேவை. அந்த ராக்லண்ட் ஒரு லெட்ரு எழுதினார். ஒரு அம்மா நிறைய காசு அனுப்புவாங்க மிஷினரி ஊழியத்துக்கு நமக்காக. அந்த அம்மாட்ட லெட்டரை போய் கிடைச்ச உடனே இந்த மாதிரி பாளையங்கோட்டையில் பிள்ளைகள் படிக்கணும் என்று சொல்லி அந்த லெட்டரில் எழுதின உடனே அந்த அம்மா அவங்களுடைய வீட்டையே விற்று அந்த பணத்தை ராக்லண்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ரேனிஸ்ட்டை கொடுத்து, சாரா டக்கர் என்கிற அம்மா நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இயேசுவை நேசிக்கிற அந்த அம்மா முழுமையாக ஆண்டவருக்கு கொடுத்தார்கள், ஊழியத்திற்கென்று கொடுத்தார்கள், நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா? இந்த உலகத்தில் 80 வருடங்கள் உயிரோடு இருந்து சம்பாதித்து ஆண்டவருக்காக நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? மரியாள் அதை உடைத்தாள். இது எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவருக்கு. இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்கிறதா? முதலாவது நம்முடைய வாழ்க்கை, இரண்டாவது அவரை நேசிக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் என்ன செய்கிறோம்? மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் வசனத்தை கேட்டாள், பலப்பட்டாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டாள், அவள் ஆறுதலை பெற்றாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் தன்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒப்பு கொடுத்தாள். அந்த வீடு முழுவதும் நறுமணம் பரவிற்று. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறும் என்று சொன்னார். இன்றைக்கு சாயர்புரம் CSI சர்ச்சில் அவள் செய்ததை நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன், நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் பேசினேன். இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக பாடுபட்ட வாரத்திலே நாங்கள் நுழைய போகிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஜீசஸ் என்று சொல்லுவோமா? இயேசு உம்முடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லுவோமா? எங்களை எவ்வளவாய் நேசிக்கிற தேவனே, ஜீசஸ் என்று சொல்லுவோமா? இயேசு என்று சொல்லுங்க. வாய் திறந்து ஜீசஸ் என்று சொல்லுங்க. மரியாள் கதறினாள், மார்த்தாள் கதறினாள், லாசருவை பெற்றுக்கொண்டார்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய அன்பு
எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மரியாளை போல உம்முடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், தேவையான ஒன்று அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டிருளும் ஆண்டவரே. ஐயோ, என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களை கழித்து விட்டேன். உலகம் 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 கவலைப்பட்டு என் வாழ்க்கையை அழித்து விட்டேன். இனி தேவையான ஒன்று இயேசுவின் பாதம் என்று பிடித்துக் கொள்வோமா? பிடிக்கப்பட்ட நீ, நொறுக்கப்பட்ட நீ அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். We love you, Lord. We love you, Jesus. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்ப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. ஃபோன் 9345675468.